ஏன்னா அத்தையோட போகுது நானே. எப்படின்னா எப்படி ஒரு ஊர்ல அக்கா தங்கச்சி 2 பேர். அக்கா தங்கச்சி 2 பேர். ஆமா. நான் என்ன பண்ணேன், அட சரி அப்புறம் அக்கா தங்கச்சி 2 பேருன்னா அக்காவை தானே முதல்ல கல்யாணம் பண்ணணும். ஓ அக்காவை கல்யாணம் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படின்னு சொன்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணா அப்புறம் கொஞ்ச நாள் வாழ்ந்துதான் ஆகணும் அக்கா கூட. ஆமா. என்ன ஆச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொண்டாட்டினா அவ்வளோ இருக்கணும் வீட்டோட. சரி ஆனா வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது. கூட்டிட்டு போலாம் ஒழு உழுவாதுக்கு முன்ன வீடு கூட்டிட்டு வந்துடும். ஒழு உழுவாதுக்கு முன்ன பறிக்கு வீட்டுக்கு கூட்டி வந்துடும். அது வரைக்கும் சும்மா சல்லு சல்லுன்னு நடக்கும் தெளிப்பும் இவளோட அழகு ஒன்றும் சொல்லிக்கவே முடியாது. ஆனா பொழுதும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும். என்ன அங்க 6 வீட்லயும் தங்க வைக்கிறதுக்கு இல்லையா? இல்ல 6 வீட்லயும் இவளை தங்க வைக்கப்படாது. தங்க வச்சா கிடமை இல்லையே, மானம் கட்டு போயிரு. வீட்டுல தினமா நான் 8 நாள் ஒரு வச்சுட்டு அடி நடிச்சு பிரிச்சு போய் அந்நாடு துவச்சு என்ன உண்டு நடமல்லி பிரச்சனையே இல்லை. அக்கா கடமல்லி. ஓஹோ. இது அந்நாடு போற பக்கம் வார பக்கமெல்லாம் எங்க போனாலும் ஒரு அவசரத்துக்கு நைட்டு இருந்துட்டு போலாம் இருங்கன்னு ஒரு உடம்புற முக்கியமான இருங்க இன்னைக்கு இருங்க வெளியால தான் போகணும்னா நமக்கு இருக்கலாம்னு நினைப்பு மனசுக்குள்ள. ஆனா இவ்வளவு அங்க வச்சிருக்கிறது இல்லையே, மானம் கட்டு போயிரு. உடம்பரைக்கு வந்ததானம் பூரா சிரிச்சு போடுமே. போடா என்ன ஆனாலும் படிக்கைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும் அக்கா கடமல்லி. ஆமா. இப்படி இருக்கிறதுனால குழந்தையும் இல்லை. எது குழந்தை இருக்குது? அன்னாடு கடமையில்லாம போகுது, குழந்தையும் இல்லை. இது என்னடா கிட்ட பக்கத்துலயும் படிச்சிருக்க முடியாது. அல்ல நான் தான் படிச்சிருப்பேன். இப்படியே பண்ணா சரி இது ஆகாது ஆகாதுன்னு மாமியாகிட்ட சொன்னேன். இங்க உள்ள இந்த மாதிரி பண்றா உங்க உள்ள பண்றது சரியில்லை, ஒரு குழந்தை கொஞ்சம் இல்ல, குழந்தை குட்டியும் இல்ல, எங்கால போனா வந்தா தான் நைட் தங்கறக்கும் இல்ல இருக்குதுங்க. சொல்றதா பழனிசாமி பாத்திராவரியா? இவரு வீட்டோட இருக்குது. போன வந்தா வெளியில போறது நல்லது இடத்துக்கு 4 பேர் வீட்டுக்கு போயிட்டு வரோன்னு. ஆமா துணை கொண்டு உங்க பிள்ளைய சின்ன பிள்ளைய நானே கட்டிக்கிறேனுங்க. வீட்டுக்கு ஒண்ணு போக்குவரத்துக்கு அவளை கூட்டிட்டு போனா நல்லா இருக்கு. வீட்டுல இருந்துட்டு போறா தங்கற கிளியில போன பக்கம் வந்தா அப்படின்னு சொன்னேன். மாமியாருக்கு ஒரு பெரியா ஆறு கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுக்கறதா இருந்து போகுது. இப்படி ஒரு கட்டி கொடுத்துட்டா எங்கேயுமே 2 அப்படியாவது ஊத்துக்கு காப்பாற்றி போடுது, இப்படியே காப்பாற்றி போடுவாரு அப்படின்னு தங்கச்சியும் கொடுத்தாங்க. தங்கச்சியும் கொடுத்து அவனால எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க வேணாலும் போலாம். ஆனா எங்க வேணாலும் போனா தங்கறதுல பிரச்சனை இல்லை. பகல்ல ஊருக்குள்ள போறது இல்லை. அவன் நடமல்லி அக்கா கடையில மாட்டா, தங்கச்சி நடையில மாட்டா. எப்படித்தான் பொழத்தனம் பண்றது? இப்படி இருக்கும்போது 2 பேர்த்தையும் கட்டியாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு எவ்வளவு வேவில்லை கடையில மாட்டாடு போச்சு. அது வீட்டோட இருக்கிறா போற பக்கமே சொல்லுன்னு சாலு விட்டுட்டே வந்துடுறான். எப்படிதான் போறதுக்கு இல்லை. இப்படி இருக்கு. சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்தா 2 பேருக்கு சண்டை. இன்னைக்கு இங்கதான் படுத்துக்கோண்டி, நீ அங்கதான் படுத்துக்கோணும். இது சண்டை. சோறு எம்ப வீட்டுல தான் திங்கணுங்கிற நான் தான் ஆகி போகணும். 2 பேருக்கு சண்டை, ஒத்துமை இல்லை. இப்படி சண்டை இருக்கு. ஒரு கொண்டாடி கட்டினா வீட்டுல சோறு, 2 கொண்டாடி கட்டினா மந்தையில தான் சோறு. புருஷ மருவான்னு உரியிலையாவது சோறு வச்சுட்டு போவோம். ஒரு கொண்டாடி கட்டினா மத்தியானம் ஆயிருந்தா பரவாயில்ல. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளையே 1000 விட்டு கொடுப்பாங்க, தங்க சேர்ந்து விட்டுருவாங்களா? நான் தான் முதல்ல வந்தவ, அப்படியெல்லாம் விட முடியாது. முதல்ல வந்தவங்க குடமா மாட்டீங்க. ஏய் குடமா நான் ஏன் முடுறேன்னு தெரியுமா? தெரியுமா உனக்கு? எனக்கு நான் எடுத்த கதை மல்லதையும் வந்து என்னைக்குமே உனதோட வீட்டுல படுத்து தூங்குற போது பன்னீர் தொளிச்சுட்டு தூங்கணும். பன்னீர் தொளிக்காம தூங்கக்கூடாது, தூக்கம் வராது, அப்புறம் மனம் வலிக்காது. அதுக்கு மச்சானுக்கு பன்னீர் தொளிச்சு விடுறேன். பொழுதோட படுக்கும் போது ஒரு இடத்துக்கு தொலைச்சு விட்டு படுத்துக்குவேன். நீங்க
வெடி வரைக்கும் மணக்கிட்டு வெடியால புளியறதா போய் அப்படி நின்னு மாதிரி அப்படி இருக்குது. நான் அப்படி இல்லை. நானே நடக்க மண்டுக்கிட்டு போறேன். மாசி வெங்கிட்டு இந்த மாதம் வெயில் நான் மின்னுக்கு போனா மச்சான் போறதுக்கு வருவாங்க. பொடிச்சு விடுமுன்னு ஆனா இந்த சாமி மேடமன் வந்து போறாங்க, காரைக்கு தோச்சிட்டு போறாங்க. அந்த மாதிரி நான் அப்படியே போவோம், மச்சான் போறதுக்கு பொடிச்சு விடாம வருது. நான் அப்படி போவேன். சரி சரி, நான் பன்னீர் தொலைக்கிற ராத்திரி தூங்கையில வேணும்னு நீ பொடிச்சு விடுமுன்னு பாத்திர வியாபாரத்துக்கு போனா பாத்திர வியாபாரத்துக்கு போறாங்க அப்படி பண்றேன். ஆனா அது போனா போயிட்டு போகுது. மச்சாங்க மட்டும் இன்னைக்கு வந்துட்டா இன்னைக்கு நான் தான் சோறு போடுவேன். ஆக்கிறத நீங்க ஆக்கி வை, தண்ணி எல்லாம் நீ வேணா காய வச்சு வை. தண்ணி மேக்க போனா முதுகுதாக்கி இருக்கு. நான் விளக்கும் கழுவும் ஆக்கவும் படைக்கணும்னு நானு இவன் புருஷன் வந்தவன்னு அழுங்காம தோண்டி போட்டு நீ வரைக்கும் போராடாமா. ஆமாடி, நான் தான் முன்ன வந்தவன். நான் தேடி வந்து போடியா. நான் தேடி முன்ன வந்தவன். அது உனக்கே பிடிக்கலையே. உனக்கு பிடிக்கலன்னு தான் மச்சான் நினைக்கிறேன். என்னை பிடிக்கலீனே கட்டுனாங்க. உனக்கு பிடிக்கல குடம்புடமா மாட்டுறான்னு சொல்லி நீ நடக்க சால் விடுறான்னு நடக்க நான் மச்சானுக்கு கொடுங்க. போன பக்கம் பார்த்தா வெடி வரைக்கும் எந்த வீட்டுல வேண்டாம் தங்கி இருப்போம். நாங்க 2 பேரும் பேசாம சாப்பா இருப்போம். இப்படியா அதெல்லாம் துப்பு கெட்டவர நடக்க மர கிடமல்லி என்னை பார்த்துக்கிட்டு அப்படின்னு 2 பேருக்கு தகலா. பார்த்தாரு பழனிசாமி பாத்திர வியாபாரி. ஒருத்தி கட்டினா வீட்டுல சோறு, 2 கட்டின சோறு இல்லைன்னு ஓட்டு ஆளுக்கு ஒண்ணு டிமின் விழுகுது. நீ உன்ற வேலை பாரு, நீ உன்ற வேலை பாரு. ஆளுக்கு நவண்டு விழுந்து சொதை. அவ கட்டிங்களா வாங்க நீ அடிக்கிற போது அடிச்சாரு. அப்புறம் முதல்ல நீ அடக்கி வேணும்னே குறைக்கிறது குழப்பம் பார்த்துக்கோ. இருந்துட்டு போதும். நான் கடையில் வந்தா நீ நடையில் வந்தா பரவாயில்ல, நம்மளோட இருக்கட்டு. இந்த மனுஷனை புத்தி கேட்க ஊருக்கு போயிடலாம். அப்புறம் பாருதியா நாம போயிட்டா அப்புறம் சோத்துக்கு இங்கதான் 2 பேரு அப்படின்னு பொம்பளை எங்க ஊருக்கு போயிட்டாங்க. பார்த்தாரு வியாபாரி பழனிசாமி பார்த்தாரு. ஒரு 4 நாள் பார்த்தாரு, 1 வாரம் பார்த்தாரு. உனக்கு சோத்துக்கு வழி இல்லை. வீட்டுக்கு போய் நாம சோறாக்க முடியும்? அது முடியாது. அத்தங்கிட்டே ஊருக்கு போக வேண்டியது. போய் பேசி 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா அப்படின்னு ஓட்டு இந்த பாத்திர வியாபாரி பழனிசாமி வியாபாரத்துக்கு போகாம ஒரு நாள் ஊருக்கு வரார். கொண்டாடி போய் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி கூட்டிட்டு வரையில 2 பேர் தண்ணிக்கு வந்தாங்க. 2 பேர் கொண்டாட்டிங்க. தண்ணிக்கு வந்தோடனே பார்த்துட்டாங்க மாப்பிள்ளை வாரத. ஆமா அடியே முண்டகாரம் வந்துட்டேன். கொள்ளையில போனவன் நான் ஒண்ணு பண்றேன். என்ன வரையுமா அம்மா சேலை எடுத்து அந்த 8 கசம் சேலை இருக்குதுவா. ஆமா நகம் போடவே அதை எடுத்து கட்டி நகமும் போடவே எடுத்து கட்டி மூஞ்சி காட்டாத முக்காடு போட்டுக்கிட்டா அம்மாலாட்டியே நடிச்சு பார்க்கலாம். பார்க்கலாம் அப்படின்னு தயாரில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது முண்டகார் அப்படியே வீட்டுக்கு விட்டார். அத்தே பார்த்தேன் அம்மா லாட்டம் நடிச்சு பார்த்தோம். வாங்க மலக்கோண காட்டாம வாங்க மாப்பிள வந்துட்டுங்க மாப்பிள. அப்புறங்க என்ன முழங்கால வரைக்கும் புழுதி அடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறீங்க. என்னங்க அப்புறம் வண்டியா வாசியா காட்டு நாடு மாப்பிள பஸ் ஓடுதுங்க. பஸ் அப்புறம் முன்னால கேட்டுல ஏறலாமுங்க, புறவாள கேட்டுல இறங்கிக்கலாமுங்க. 2 கேட்டு. அப்புறம் அது பொம்பளைகளுக்கு காசு இல்லைங்க. ஏனுங்க உங்களுக்கு மட்டும்தான் காசு ஆன இருந்தா இருக்கு. பஸ்ல வராதபடிக்கு இப்படி கால்நடையா வந்திருக்கிறீங்களே மாப்பிள. பஸ்ஸிலேயே வந்தீங்க, பஸ்ஸிலேயே வந்தீங்க, காரிலேயே வந்தீங்க. சொல்லுங்க மாறோ மகனே சொந்தமுள்ளோ எனக்கு சொந்தமுள்ள கம்பெனி வண்ணாடி. பள்ளிக்கு வந்தீங்க காரிலேயே வந்தீங்க, பள்ளிக்கு வந்தீங்க காரிலேயே வந்தீங்க. கல்லறையா வந்தேனுங்கோ அத்தை, அத்தை கல்லறையா வந்தேன் அத்தை.
மாப்பிள தேவலை போங்க, காலு புழுதி அடிக்க வந்திருக்கிறேன். இங்க போங்க. அரக்க அடிச்சுக்கிட்டு வந்தேனுங்க உங்களப்பா எங்கிற ஊரு அப்ப சொல்றாரு, அத்தை ஒண்ணுக்கு 2 பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சுட்டு போய் பஸ்ல ஏறவும் காரி வச்சுக்கிட்டு வரவும் வந்தா குழப்பத்தனம் பண்ண முடியுமா? காசு செலவாகி போயிரு அப்படின்னு நான் அப்படியே கால்நடையா வந்தேன் போங்கன்னா தேவியில மாப்பிள அம்மனிக்கு எப்படியும் மாப்பிள வாச்சு போச்சு, மாப்பிள 2க்கு மாச்சு போச்சு அப்படின்னு மாப்பிள போச்சாதுங்க. மாப்பிள உட்காருவாங்க. பட்டுப்பாய விரிக்கட்டுமா, பட்டுப்பாய விரிக்கட்டுமா, கோரப்பாய விரிக்கட்டுமா, சொல்லுங்க வரும் மகனே சொந்தமுள்ள எனக்கு சொந்தமுள்ள மணிவண்ணாடி. அத்தை பட்டுப்பாவி வேண்டாங்க, பருவம்பாவி வேண்டாங்க, பட்டுப்பாவி வேண்டாங்க, பருவம்பாவி வேண்டாங்க. சாட்சி பைய போதும் போதும் அத்தை, சாட்சி பைய போதும் போதும். என்ன சாட்சி பைய இருந்தா போதுங்க அத்தை. நான் பட்டுப்பாவி இந்த பாவி என்ன பண்றேன்? பட்டுப்பாய் வேண்டாமா? அது வேண்டாங்க. இன்னைக்கு விற்கிற விலைக்கு பட்டுப்பாய் வாங்கி கோரப்பாய் வாங்கி காசை செலவு பண்ணி போட்டா நாளைக்கு என்ன பண்றது? முடியாதானிக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பூச்சியோ விடுவோ எங்களுக்குன்னு ஒண்ணு வரும் தான் சீரும் இறப்பும் எல்லாம் செய்யணும். இப்படி செலவு பண்ணி போட்டு என்ன பண்றது? அதெல்லாம் வேண்டாங்க. சாத்துப்பாய் கோரப்பாய் எல்லாம் வேண்டாங்க. ஒரு சாக்கே போதுங்க. தேவையில மாப்பிள்ளை இப்படி இருந்தாங்கம்மா. அதே போனா போதுங்க. இருக்கு நான் போய் சாப்பாடு பண்ணேன். சாப்பாடுங்களா? பண்ணுங்க பண்ணுங்க மாப்பிள்ள. ஐயோ இருக்கு மாப்பிள்ள. வந்த மனசு போற சொல்லிட்டு சாக்கு போட்டு மாப்பிள்ள இருங்க. காப்பி தண்ணி வைக்கிட்டுமா, டீ தண்ணிய வைக்கிட்டுமா, காப்பி தண்ணி வைக்கிட்டுமா, டீ தண்ணிய வைக்கிட்டுமா, சொல்லுங்க மருமகனே சொந்தமுள்ளோ எனக்கு சொந்தமுள்ள மணிவண்ணாடி. அத்தை மாமியத்தை காப்பி தண்ணி வேண்டாங்க, டீ தண்ணி வேண்டாங்க, காப்பி தண்ணி வேண்டாங்க, டீ தண்ணி வேண்டாங்க, புழுதண்ணிய போதும் போதும் அத்தை, அத்தை புழுதண்ணிய போதும் போதும். புழுதண்ணிய இருந்தா வெயில் குழு குழுன்னு குடிச்சுக்குவேன். அது கமஞ்சோத்து குழுதானீங்கன்னா நல்லா நல்லா இருக்குங்க. தேவையில மாப்பிள்ள பழனிசாமி அப்படிங்கிற பாத்திரையாவாரி காப்பி எல்லாம் வேண்டாங்கிறீங்க. போனா போச்சாது மாப்பிள்ள. அப்படின்னா இதுங்க நான் போய் பண்றேன். என்ன பண்றீங்க மாப்பிள்ள? சோளச்சோறு ஆக்கட்டுமா, அரிசி சோறு ஆக்கட்டுமா, சோளச்சோறு ஆக்கட்டுமா, அரிசி சோறு ஆக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே சொந்தமுள்ள எனக்கு சொந்தமுள்ள மணிவண்ணாடி. சோளச்சோறு வேண்டாங்க, அரிசி சோறு வேண்டாங்க, சோளச்சோறு வேண்டாங்க, அரிசி சோறு வேண்டாங்க, இருந்தா போது களி இருந்தா போது. களி இருந்தா அழகா சாப்பிடுங்க. கிளிப்போட சாப்பிடுவேன். களிக்கிண்டி போட்டா கிளிப்போட சாப்பிடுறது. ஆமாங்க. தேவையில போ. சோளச்சோறு அரிசி இருந்தாகுமா? இந்த பிள்ளை இப்படி மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு குழப்பத்தான பண்ணாம வந்துருக்காங்க. மாப்பிள்ளை அதுதான் போனா போகுது. மாப்பிள்ளை சொல்லுங்க. தெவர பருப்பை போடட்டுமா, அவர பருப்பை போடட்டுமா, சொல்லுங்க மருமகனே எனக்கு சொந்தமுள்ள மணிவண்ணாடி. பருப்பு வேண்டாங்க, அவர பருப்பு வேண்டாங்க, அவர பருப்பு வேண்டாங்க, அவர பருப்பு வேண்டாங்க, எனக்கு கீரை கரைச்சி ஓடுங்க அத்தை, அத்தை அத்தை கீரை கரைச்சி ஓடுங்க அத்தை. கீரை கீரையா? ஓ களிக்கு. ஆமாங்க. பருப்பு எத்தனை விலை கொடுத்து வாங்குறது? சக்கிரியே காட்டு போக 2 வருஷம் கடைஞ்ச வேலை முடியும். செலவில்லாத ஓய்வு. ஆமாங்க. எவ்வளவு போகணுமா? அதுதான் போனா போகுதுங்க. மாப்பிள்ளை என்னங்க களி சக்கிரி அதுக்கு கொஞ்சம் ஊத்திட்டா மனமா இருக்கு. அதுக்கு மாப்பிள்ளை ஆட்டு நெய்ய ஊத்திட்டுமா, மாட்டு நெய்ய ஊத்தட்டுமா, ஆட்டு நெய்ய ஊத்தட்டுமா, மாட்டு நெய்ய ஊத்துட்டுமா, சொல்லுங்க மருமகனே சொந்தமுள்ளோ எனக்கு சொந்தமுள்ள மணிவண்ணாடி. ஆட்டு நெய் வேண்டாங்க, மாட்டு நெய் வேண்டாங்க, ஆட்டு நெய் வேண்டாங்க, மாட்டு நெய் வேண்டாங்க.
நெய்யும் வேண்டாம், மாட்டு நெய்யும் வேண்டாம், விளக்கெண்ணெயே போதுமா? வெளிச்செண்ணெய்ங்க. விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் அதெல்லாம் வெயிலுக்கு உடம்புக்கு நல்லது. அதனால இதெல்லாம் வேண்டாம் கத்தைங்கிறீங்க. ஆமாங்க, வேண்டாம். தேவையே போங்க மாப்பிள. அத்தை தேவையில் இப்படி மாப்பிளை இருந்தாகுமா? ஆமாங்க. அப்புறம் மாப்பிள சொல்லுங்க. எல்லாம் சாப்பிட்டானா அப்புறம் போய் தூங்குறதுக்கு இருந்து நாளைக்கு தானே போவீங்க. அவங்க அம்மனி 2 பேரும் எங்க வந்தாங்க. பொழுதோட ஓடுறது பொழுதோட சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வரைக்கும் எனக்கு ஏன் மாப்பிள தங்கி இருக்கிறது? தங்கிருங்க. சின்ன வீட்டை கூட்டட்டுமா, பெரிய வீட்டை கூட்டட்டுமா, சொந்த மரம் மகளே எனக்கு சொந்தமுங்கோ, எனக்கு சொந்தமுங்கோ நீ முன்னாடி. அடுப்பங்கரையே போதும், வெகு வெகு இருக்கு. அடுக்கிறக்கும் கூட அடுப்பாமடையில் போய் படுக்கிறேன் மாப்பிள்ள. நீங்க மாப்பிள்ளை அங்க போய் அடுப்படையில் படுத்திருக்கிற போது பட்டு பாய விரிக்கட்டுமா, பழைய பாய விரிக்கட்டுமா, சொந்த மருமகளே சொந்த மணி வண்ணாடி. பட்டு பாதி வேண்டாங்க, கோர பாதி வேண்டாங்க, பட்டு பாதி வேண்டாங்க, கோர பாதி வேண்டாங்க, சாக்கு பைய போதும் போதுவா, அத்தை அத்தை சாக்கு பைய போதும் போதுவா. இந்த சாக்கே போதுங்கிறீங்களா? அதே போதுங்க. அடிப்படி பீத்த சாக்கை விரிச்சு அடுப்படியில் படுத்துக்கிட்டா வெகு வெகு வெகுன்னு இருக்கு. ஆமாங்க. பணிகாலத்துக்கு போத்தவே வேண்டியதில்லை. தேவல மாப்பிள்ள அப்படியே மீறி நீங்க அடுப்படையில் போய் அப்படி படுத்திருக்க வெகு வெகுன்னு இருக்கிற போது பாத்துக்கிட்டே குத்துறாரு. 2 உலை கல்யாணம் முடிச்சுட்டு போய் 2 உலை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு போய் இப்படி போய் அடுப்படையில் போய் இப்படி குறுக்கி முறைக்கு ஒத்தையில படுத்துறது நல்லாவா இருக்கு? அதனால ஏனுங்க மாப்பிள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பழனிசாமி சின்ன பொண்ணை வரட்டுமா, பெரிய பொண்ணை வர சொல்லிட்டோம். சின்ன பொண்ணு வேணுமா, பெரிய பொண்ணு வேணுமா, சொல்லுங்க மருமகனே சொந்தமுள்ளோ எனக்கு சொந்தமுள்ள அம்மனி வண்ணாடி. பழக்கிறது அத்தை ஓய் அத்தை மாமியத்தை ஓய் சின்ன பொண்ணு வேண்டாங்க, பெரிய பொண்ணு வேண்டாங்க, சின்ன பொண்ணு வேண்டாங்க, பெரிய பொண்ணு வேண்டாங்க. அத்தை நீங்க நீங்க சின்ன பொண்ணு வேண்டாங்க, பெரிய பொண்ணு வேண்டாங்க, சின்ன பொண்ணு வேண்டாங்க, பெரிய பொண்ணு வேண்டாங்க, போதும். ஏண்டி உங்க அம்மா சேலை எடுத்து கட்டிக்கிட்டே எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு டப்புன்னு குடிச்சாரு. ஐயோ போச்சாது போங்க. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு? ஏண்டி எம்போண்டாடி எனக்கு தெரியாதா? கிட்ட படுத்து வந்துட்டு இருப்பேன். இவரது நேரம் இல்லாம நான் எங்கேயும் போறக்கிட்டேன். அண்ணா கோயில் வளர்ந்தது போல் சாமி கூடாது நங்கோ குடி வளரும்.